ஹாய், இப்போ நம்ம ஏத்தர் பைக் வந்து சார்ஜிங் வீட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். இதில் வந்து ஆப்டிமைஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற பார்க்கலாம். வண்டி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷனில் ஸ்மார்ட் ஆப்டிமைஸ் சார்ஜிங் இருக்கும். நான் கொடுக்கல. இப்போ ஸ்மார்ட் சார்ஜிங் கொடுக்காம என்ன காட்டுது அப்படின்னா 80% ஆகிறதுக்கு நைட் 1:45 AM ஆகும். ஸோ இப்போதைக்கு சார்ஜிங் வந்து நார்மல் சார்ஜிங் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கேட்கும். இப்போ இதில் லைக் ஆஃப் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் சார்ஜிங்னு கேட்குது. நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பைக் வந்து சார்ஜிங் வந்து ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு காட்டும். இந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் வந்து 80% வேணுமோ ஆட்டோ கட் ஆகும். ஆட்டோ கட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். மார்னிங் 5 o'clock சார்ஜ் ஃபுல் ஆயிரும் 100%. இது வந்து பேட்ரி லைஃபு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பேட்ரி சைக்கிளில் வந்து எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ இதுதான் ஆப்டிமைஸ் சார்ஜிங்கோட அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் போட்டால் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ சார்ஜ் போடும்போது எந்த கனெக்டிவிட்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக ப்ளக்இனில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து வெளியே பைக் பார்க்கிங்லேயே காம்பவுண்டுக்குள்ளேயே கரெக்டாக இருக்குது. சில பேர் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் போடக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுங்கள், பேட்ரி லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.